சிரகூர் என்ற கிராமத்தில் லில்லியும் அவளது மகள் ஸ்வீட்டியும் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஸ்வீட்டி சொன்னது, அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு என்ன இருக்குது? சாப்பாடு தயிர் சாதம் இருக்குது. என்னது? மறுபடியும் தயிர் சாதமா? நிலத்துல விளைச்சலே இல்லம்மா. அம்மாட்ட காசே இல்ல. இப்போதைக்கு இதை சாப்பிடுமா. வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கம்மா. ஆனா என்ன வியாபாரம் பண்றது? அம்மா, நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லுடா செல்லம். நீங்க செய்யற சமோசா ரொம்ப சுவையா இருக்கும் இல்லம்மா? அப்ப சமோசா கடை வச்சு நடத்தலாமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நல்ல யோசனையா இருக்கே. ஆனா சமோசா கடை வைக்க காசு வேணுமே. இவ்வாறு யோசித்த லில்லிக்கு ஒரு யோசனை தோன்றியது. வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் விற்றாள். அதிலிருந்து கிடைக்கும் பணத்தினை கொண்டு ஒரு கடை தொடங்கினாள். வாங்கம்மா வாங்க. சுட சுட சமோசா, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி வாங்க. வாங்கம்மா வாங்க. சுட சுட சமோசா, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி வாங்க. லில்லி, எங்க எல்லாருக்கும் 2 சமோசா, தேங்காய் சட்னி கொடு. சரி சோனா. லில்லி, உன் சமோசா ரொம்ப சுவையா இருக்கு. நன்றி சோனா. லில்லியின் சமோசா வியாபாரம் பெருக ஆரம்பிச்சது. லில்லி வந்த வருமானத்தில் ஸ்வீட்டிக்கு சில பரிசு பொருட்கள் வாங்கிட்டு போனாள். இதை பார்த்த பிங்கி தன் கணவர் முன்னாவிடம் சொன்னது, பாருங்க, லில்லிக்கு இப்போ நல்ல பணம் வருது. அவளோட சமோசா வியாபாரம் நல்ல போக ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளை விட பணக்காரி ஆயிடுவா போல தெரியுது. அதுக்கு இப்போ என்ன செய்யறது பிங்கி? நானும் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். என்ன வியாபாரம் செய்ய போற பிங்கி? நான் செய்யற சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? எதுவுமே பிடிக்காது. என்ன சொன்னீங்க? நான் சமைக்கிறதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு பிடிக்காதுன்னா சொல்றீங்க. இனி சாப்பாடே கிடையாது. அட பிங்கி, உன் சமையல்ல எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நீ செய்யற தோசை ரொம்ப சுவையா இருக்கும் பிங்கி. அப்படின்னா நான் தோசை வியாபாரமே செய்யட்டாங்க. ஆனா பிங்கி, வியாபாரம் தொடங்க காசு வேணுமே. இவ்வாறு நினைத்த பிங்கியும் முன்னாவும் வீட்டிலுள்ள பொருட்கள் எல்லாம் விற்று அதிலிருந்து கிடைக்கும் பணத்தை கொண்டு கடை தொடங்கினர். பிங்கி வீட்ல உள்ள எல்லா பொருட்களையும் வித்தாச்சு. கையில சுத்தமா காசே இல்ல. இந்த வியாபாரம் நல்லபடியா போகணும் பிங்கி. நல்லபடியா போகுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. தோசை தோசை, முட்டை தோசை, மசாலா மசாலா தோசை, சுட சுட சாம்பார் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்கம்மா வாங்க. சுட சுட சமோசா, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி வாங்க. தோசை தோசை, முட்டை தோசை, மசாலா மசாலா தோசை, சுட சுட சாம்பார் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. மறுநாள் காலையில் பிங்கி தன் வீட்டு வாசலில் நின்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இதைக் கண்ட பிங்கியின் கணவர் முன்னா,
என்ன பிங்கி, என்ன யோசிச்சிட்டு இருக்க? நான் லில்லியை விட அதிகமா பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன செய்ய பிங்கி? என்னிடம் ஒரு யோசனை இருக்குங்க. என்ன யோசனை? நீங்க பார்க்க தானே போறீங்க. தோசை தோசை, முட்டை தோசை, மசாலா தோசை. ஒரு தோசை வாங்கினா 2 சமோசா இலவசம். எல்லாரும் வாங்க. எல்லாரும் பிங்கியின் கடையை நோக்கி சென்றனர். லில்லியின் வியாபாரம் சரியத் தொடங்கியது. பிங்கி, நீ தோசை வியாபாரம் தானே செய்யற, அது மட்டும் செய்ய வேண்டியது தானே. ஏன் சமோசாமும் விக்கிற? நான் அப்படிதான் செய்வேன். உனக்கு வியாபாரம் சரியா போகலனா நீ வேற இடத்துல போய் கடை போட்டுக்கோ. லில்லி மனமுடைந்து போனாள். தனது கடையை ஷேட்டிடம் விற்றாள். என்ன லில்லி, இப்பதான கடை போட்ட, அதுக்குள்ள ஏன் விக்கிற? ஆமா சேட்டானே, பிங்கி என் கடைக்கு பக்கத்துல கடை போட்டு அவளும் சமோசா விற்றா. ஏன் வியாபாரம் சரிஞ்சிருச்சு, அதான் வேற இடத்துல வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன். வேறு இடத்தில் கடை போட சென்றாள் லில்லி. அன்று இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ஏங்க, மழை அதிகமா பெய்யுது. நம்ம கடைக்கு எதுவும் ஆகாதுல? நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பிங்கி. நம்ம கடைக்கு எதுவும் ஆகக்கூடாது. மறுநாள் காலையில் பிங்கி தனது கடைக்கு சென்று பார்த்தாள். ஐயோ, என் கடை உடைஞ்சு போயிட்டு இப்போ நான் என்ன செய்வேன்? பிங்கி பேராசையாலும் பொறாமையாலும் லில்லியின் வியாபாரத்தை கெடுத்தாள். அதன் விளைவாக இயற்கையே அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லில்லி ஸ்டோரிஸை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.